குட்டி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிங்க ரிங்க பாப்பாட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான கதை ஒண்ணு பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய மிருகங்கள், பறவைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஏன்னா அந்த காட்டை ஒரு சிங்கராஜா ஒருத்தர் ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த சிங்கராஜாவுக்கு மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க யாருன்னா யானை, குரங்கு, மான், அப்புறம் ஒரு முயல் குட்டி. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சிங்கராஜா காட்டை நல்லா ஆட்சி செஞ்சதால எல்லாமே நல்லா செழிப்பா இருந்துச்சு. ஆனா அதே காட்டுக்குள்ள ஒரு குள்ள நரி ஒண்ணு இருந்துச்சு. அந்த குள்ள நரிக்கு தான் எப்படியாவது ஒரு நாளுக்கு இந்த காட்டுக்கு ராஜா ஆயிரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தது. அந்த சிங்கராஜா மேல பொறாமையாவும் இருந்துச்சு. அந்த கொள்ள நரிக்கு மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க யாருன்னா கரடி, அப்புறம் காண்டாமிருகம். இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது அந்த சிங்கராஜாக்கு பதிலா நம்ம ஆட்சி செய்யணும்னு அந்த குள்ள நரி நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சிங்கராஜா சம்மர் வந்ததால வெயில் தாங்க முடியாம நம்ம ஏன் சம்மர் வெக்கேஷனுக்கு எங்காவது சுவிட்சர்லாந்து, சிம்லா அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு பிளான் பண்ணாரு. அதனால தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாரு. அவங்களும் ஆமா சிங்கராஜா, காட்டுல வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, சம்மர் ஹீட் தாங்கவே முடியல, கண்டிப்பா வெக்கேஷன் போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது சிங்கராஜா இருந்துட்டு இந்த குள்ள நரிக்கிட்ட இருந்து இந்த காட்டை நல்லபடியா பாத்துக்கணும், அதனால நான் போயிட்டு வர வரைக்கும் யாராவது கொஞ்ச நாளைக்கு மட்டும் ராஜாவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த குள்ள நரி சூழ்ச்சி பண்ணி ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டுட்டு யானை கேட்டுச்சு, யார ராஜாவா தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டோன்னு சிங்கராஜா சொன்னாரு, உங்க 4 பேர்த்துல யாரையாவது ஒருத்தர் தான் நான் ராஜாவா நியமிச்சுட்டு போக போறேன்னு சொன்னாரு. அதை கேட்டமான் இப்ப சிங்கராஜாவே நான் தான் அடுத்த ராஜாவான்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம் சொன்னாரு, இல்லை இல்லை மானே, உன்னை ஈஸியா மற்ற மிருகங்கள் வேட்டையாடிடும், அதுலயும் அந்த குள்ள நரி உன்னை ஈஸியா ஏமாத்தி சாப்பிட்டுருன்னு சொல்லிச்சு. அதை கேட்ட யானை, அப்ப நான் பலசாலி தானே, அப்ப நான் தான் அடுத்த ராஜாவா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம் சொல்லுச்சு, இல்ல நீ பலசாலி தான், ஆனா உன்னால இந்த காட்டை வேகமா சுத்தி பார்த்து எங்க என்ன நடக்குதுன்னு சுலபமா பார்க்க முடியாது, அதனால நீ ராஜா இல்லைன்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த குட்டி முயல், நான் வேக வேகமா எல்லா இடத்துக்கும் ஓடிடுவேனே, அப்ப நான் தான் அடுத்த ராஜாவான்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம் சொன்னாரு, நீயும் மானும் ஈஸியா மற்ற மிருகங்களுக்கு இரையாயிருவீங்க, உன்னை ராஜாவாக்குனாலும் இந்த காட்டை உன்னால பாதுகாப்பா பாத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சிங்கராஜா குரங்க பார்த்து சொன்னாரு, உங்க 4 பேர்ல குரங்கு தான் மரத்துக்கு மரம் ஈஸியா தாவ முடியும், மரத்துல உயரமா இருக்கறனால மற்ற மிருகங்கள் சுலபமா அதை வேட்டையாடவும் முடியாது, வேக வேகமா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் என்ன நடக்குதுன்னு சுலபமா பாத்துக்க முடியும், அதனால குரங்கு தான் அடுத்த ராஜான்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த குரங்கு, ஐயோ சிங்கராஜா இருந்த இடத்துல இந்த குரங்கு ராஜாவா, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான்லாம் இந்த காட்டுக்கு ராஜா ஆக மாட்டேன், வேற யாராவது ஆக்குங்க ராஜா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாரு. சிங்கராஜா சொன்னாரு, நாளைக்கு நான் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்க போறேன், அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த காட்டுக்கு ராஜாவா போறாங்கன்னு சொல்லுச்சு. அதை கேட்ட குரங்கு, எது போட்டியா, அப்ப கண்டிப்பா நான் ராஜாவா போறது இல்லைன்னு சொல்லுச்சு. அங்க சிங்கராஜா சொன்னாரு, இல்ல நான் வைக்க போற போட்டியில கண்டிப்பா உன்னாலதான் ஜெயிக்க முடியும், அந்த குள்ள நரியும் ஈஸியா உன்னால தோக்கடிக்க முடியும்னு சொல்லுச்சு. அதை கேட்ட குரங்கு, எது குள்ள நரிய நான் தோக்கடிச்சு இந்த போட்டியில ஜெயிக்க போறேனா, கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா, குள்ள நரி தான் அடுத்த ராஜாவா போகுதுன்னு சொல்லுச்சு. அதை கேட்ட அந்த சிங்கம், இல்ல நாளைக்கு என்ன போட்டி தெரியுமா, நாளைக்கு இந்த காட்டிலேயே அதிகமான வாழைப்பழங்கள் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு நான் அறிவிக்க போறேன்னு சொல்லுச்சு. அதை கேட்டோம்னா அந்த குரங்கு, ஐ வாழைப்பழம் சாப்பிட்றதா போட்டியா, சூச்சிப்பி, நான்லாம் எவ்வளவு வாழைப்பழம் வேணாலும் சாப்பிடுவேன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுச்சு, உன்னால நிறைய வாழைப்பழங்கள் சாப்பிட முடியும்னு தெரிஞ்சதுனாலதான் அதையவே நாளைக்கு நான் போட்டியா அறிவிக்க போறேன், இதுல கண்டிப்பா நீ ஜெயிச்சு நான் வெக்கேஷன் போயிட்டு வரைக்கும் கண்டிப்பா ராஜாவா இந்த காட்டை ஆளுவேன் அப்படின்னு சொன்னேன்னு குரங்கு, ஐ ஜாலி ஜாலி ஜாலி, அப்ப நான் தான் அடுத்த ராஜா அப்படின்னு குதிச்சுச்சு. ஆனா இங்க நடந்த எல்லாத்தையும் அந்த குள்ள நரி ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று கவனமா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு.
மரத்துக்கு பின்னாடி நின்று இந்த சிங்கராஜா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த குள்ள நரி, ஓ அப்ப யார் அதிகமான வாழைப்பழங்கள் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜாவா? வெக்கேஷன் போற ராஜா வர வரைக்கும் நானே இந்த காட்டுக்கு ராஜாவா போறேன், அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நிரந்தரமா நானே இந்த காட்டுக்கு ராஜாவா போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தன்னுடைய நண்பர்களை போய் பார்த்துச்சு. கரடிக்குட்டி கேட்டுச்சு, என்னது அதிகமான வாழைப்பழங்கள் சாப்பிட்றவங்க தான் அடுத்த ராஜாவா? நம்மளால எப்படி வாழைப்பழங்கள் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குள்ளநரி சொல்லுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், நிறைய வாழைப்பழங்கள் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நாளைக்குள்ள எவ்வளோ பழங்கள் சாப்பிட முடியுமோ அவ்வளோ பழங்கள் சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட அந்த காண்டாமிருகம், என்னது வாழைப்பழங்களை நீ சாப்பிட போறியா? அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்காதேன்னு சொல்லிச்சு. அதை கேட்ட அந்த குள்ளநரி, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாழைப்பழங்களை கபக்குன்னு முழுங்க ஆரம்பிச்சுது. இதை கரடியும் காண்டாமிருகமும் பயத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயையோ, இவன் வேற இவ்வளவு வாழைப்பழங்களை சாப்பிட்றானே, வயிறு கலக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலையா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த குள்ளநரி வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணுச்சு. 100கணக்கில் வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு நடக்க முடியாத அளவுக்கு வயிறு ஃபுல்லா நம்பிருச்சு. இந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள டமாரோட வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க, அடுத்ததா யார் வாழைப்பழங்கள் அதிகமா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் சிங்கராஜா வெக்கேஷன் போயிட்டு வர்ற வரைக்கும் ராஜாவா இருக்க போறாங்க. இந்த போட்டியில யாரு வேணா கலந்துக்கலாம், நிறைய வாழைப்பழங்கள் சாப்பிட்றவங்க அடுத்து கொஞ்ச நாளைக்கு ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எல்லா மிருகங்களும் கேட்டுச்சு. அடுத்த நாள் குறிப்பிட்ட இடத்துக்கு எல்லா மிருகங்களும் வந்துட்டாங்க. காண்டாமிருகம், கரடி, குள்ளநரி, குரங்கு, மான், யானை, முயல் குட்டின்னு எல்லா மிருகங்களும் வந்துட்டாங்க. அங்கங்க மரத்துல இருந்து ஒரு சில மிருகங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சிங்கராஜா சொன்னாரு, இப்ப போட்டி ஆரம்பமாக போகுது, உங்கள யார் அதிக வாழைப்பழம் சாப்பிட்றீங்களோ அவங்க தான் நான் வெக்கேஷன் போயிட்டு வர வரைக்கும் ராஜா. உங்க முன்னாடி இப்ப வாழைப்பழம் வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் முன்னாடியும் வாழைப்பழம் வைக்கப்பட்டது. ஓகே, எல்லாரும் ரெடியா, போட்டி தொடங்கலாமா அப்படின்னு கேட்டனும் எல்லா மிருகங்களும் எஸ் நாங்க ரெடி, தாராளமா போட்டி தொடங்கலாம்னு சொன்ன உடனே சிங்கராஜா ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன எல்லா மிருகங்களும் வேகமா வாழைப்பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சது. குரங்கு குட்டி டக்குன்னு ஈஸியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. யானையும் நல்லா சாப்பிட்டுச்சு. முயல் குட்டி, மான் கூட ட்ரை பண்ணாங்க. கரடியும் காண்டாமிருகமும் சாப்பிட முடியாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா குள்ளநரி முதல் நாள் பிராக்டிஸ் பண்ணதால ஈஸியா சுலபமா நிறைய வாழைப்பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சது. இதை குரங்கு குட்டி ஆச்சரியமா பார்த்தது. என்னடா அது, குள்ளநரி வாழைப்பழமே சாப்பிடாது, இன்னைக்கு எப்படி இவ்வளவு ஈஸியா நிறைய பழங்கள் சாப்பிடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. குள்ளநரி வாழைப்பழத்தை ஃபுல்லா விழுன்னு வெளுக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் ஆனதும் மற்ற மிருகங்களால சாப்பிட முடியாம வாழைப்பழத்தை கீழே வச்சுட்டாங்க. ஆனா குரங்கும் குள்ளநரியும் கடுமையான போட்டியில நிறைய பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிங்கம், என்னடா அது, குள்ளநரி எப்படி இந்த மாதிரி நிறைய பழங்களை சாப்பிட்றான், இவன் ஏதோ திருட்டு வேலை செஞ்சிருக்கான், நம்ம பேசுனதை கேட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்குச்சு. இப்போ குள்ளநரியும் சிங்கமும் நிறைய பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. எல்லா மிருகங்களும் என்னடா அது, போட்டி எப்ப முடியும்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப குள்ளநரிக்கு நேத்து வந்து பழங்கள் சாப்பிட்டதால வயிறு லைட்டா கிளம்புன்னு கலக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் அது தம் கட்டிக்கிட்டு ராஜாவாகணுங்கிற ஆசையில நிறைய பழங்கள் இன்னும் மேல சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. கரடி சொல்லுச்சு, நண்பா உனக்கு வயிறு கலக்குது, இதுக்கு மேல நிறுத்திக்க, இல்லைன்னா கண்டிப்பா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த குள்ளநரி, முடியாது, எவ்வளவு முடியுதோ நான் சாப்பிட்டே தான் தீருவேன், மேலும் சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப அதிகமா வயிறு கலக்குனதால, ஐயோ என்னால முடியல, இந்த போட்டியிலிருந்து நான் விளைவிக்கிறேன், வயிறு கலக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. இதை மற்ற மிருகங்கள்லாம் பார்த்து சிரின்னு சிரிச்சது. கரடியும் காண்டாமிருகமும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே நின்னாங்க. வேகமா ஓடுன குள்ளநரி, ஐயோ பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓடி பாத்ரூமுக்கு போயிடுச்சு. அப்ப சிங்கராஜா சொன்னாரு, ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நடந்த இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம குரங்கு நண்பன் தான். ஆகவே நான் வெக்கேஷன் போயிட்டு வரைக்கும் இந்த காட்டுக்கு நம்ம குரங்கு நண்பன் தான் ராஜாவாக போறான். உங்க எல்லாருக்கும் அடுத்த ராஜா குரங்கு தான். குரங்கு ராஜா குரங்கு ராஜான்னு மொத்த மிருகங்கள்லாம் கத்துனாங்க.
சிங்கம் கிரீடத்தை எடுத்து குரங்கு மேலே வச்சாரு. குரங்கு தலை மேலே கிரீடத்தை வச்சதும், நண்பா நீ தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொன்னதும், கண்டிப்பாக அரசே, நீங்கள் வெக்கேஷன் போயிட்டு வர வரைக்கும் நானே ராஜாவாக இருந்து இந்த காட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. இதை தூரத்துல இருந்து பார்த்துக்குள்ள நரி, ஐயோ எல்லாமே இப்படி வீணா போயிருச்சு அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி எழுதுச்சு. நான் ராஜாவாக வேண்டிய இடத்துல இந்த குரங்கு ராஜாவாயிருச்சே. கரடி நண்பர் சொன்ன மாதிரி நேத்து நான் நிறைய வாழைப்பழம் சாப்பிடாம இருந்தா ஒருவேளை இன்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கலாமே என்னமோ, ஐயோ திரும்ப வயிறு கலக்குதே அப்படின்னு திரும்ப பாத்ரூமுக்கு ஓடிச்சு. சிங்கராஜா அதுக்கப்புறம் வெக்கேஷன் போயிட்டாரு. அந்த குரங்கு ராஜா அந்த காட்டை சிங்கராஜா வர வரைக்கும் நல்லபடியா ஆட்சி பண்ணுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ரிங்கா ரிங்கா பாப்பாட்ஸ்.